இயக்குனர் ஓகே, ரஜினி சார் ஓகே, ஹீரோயின் மற்ற எல்லாத்தையுமே விட்டுருவோம். அதில் அவங்க லைக்கா நிறுவனம் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணணும் இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த தயாரிப்பாளர் அஃபிஷியலாக அவரோட ட்விட்டரில் போட்டு விட்டுறாரு 3 நாளைக்கு இவ்வளோ வசூல், 4 நாளைக்கு இவ்வளோ வசூல்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வருஷம் மார்ச் 31 முடிஞ்ச கணக்கில் இந்த தயாரிப்பாளரோடு தான் எடுத்து நீங்கள் டேலி பண்ணி பாருங்கள். அவர் ஒரு 4 நாள் கழித்து ட்விட்டரில் போட்ட நம்பருக்கும் அவர் லாப நஷ்ட கணக்கு கொடுத்ததுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ இந்தியன் 2K என்ன போன தடவை ஒரு இன்டர்வியூ ஒரு தம்பி ஒன்று கேட்டார், இதோட சங்கர் அவ்வளோதானே. அது ஒரு பைத்தியகாரத்தனமான கேள்வி. அதாவது சங்கர் ஒரு படம் வெற்றி அடைகிறார், ஒரு படம் தோல்வி அடைகிறார். அதனால் அவர் வெற்றினால ஃபுல்லாகவே வெற்றின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம நெல்சனுக்கே 1 வெற்றி வந்தது, 1 தோல்வி வந்துச்சு. லோகேஷ் கனகராஜுக்கே 1 வெற்றி வந்துச்சு, 1 தோல்வி வந்துச்சு. அந்த பாய்ஸ் அப்படின்னு மேலே போட்டு சீ அப்படின்னு போட்டிருந்தாங்க, வேறு எதுவுமே போடலை. அந்த படத்துக்கு விமர்சனமே எழுதலை. தெரியுமா உனக்கு? இல்லை, நான் கேட்க வந்த கேள்வி என்னென்னா, இத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆன திரைப்படம் முதல் நாள் இவ்வளோ கோடின்றாங்க. ஆனால் இவங்களோடைய 3 மடங்கு 4 மடங்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகம் ரிலீஸ் பண்ண படங்களே இவங்களோடைய கம்மியாக தான் வசூலுன்றாங்க. இது எப்படி சாத்தியமாகுது? இவங்க சொல்கிறேன். அதில் எல்லாமே இப்போ இப்போ வேட்டையன் படம் ஃபார் எக்ஸாம்பிள், லைக்கா நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இயக்குனர் ஓகே, ரஜினி சார் ஓகே, ஹீரோயின் மற்ற எல்லாத்தையுமே விட்டுருவோம். அதில் அவங்க லைக்கா நிறுவனம் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணணும் இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஓடிடியில் இவ்வளோது விலை, மற்ற நாடுகளில் என்ன கலெக்ஷன், அது மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் என்ன கலெக்ஷன், அது கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ நான் சொல்லிடுறேன். முன்னாடியெலாம் கொஞ்சம் நான் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்தேன். அவங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே அந்த எந்த நாட்டில் எந்த நிறுவனம் படத்தை வெளியிடுறாங்களோ அவங்களே அதை போட்டுடுறாங்க. ஸோ டே பை டேவே அது கலெக்ஷனே வந்துடுது. ஸோ அது வந்து இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். அந்த நெட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அது வந்துடுது. இவ்வளோ டிக்கெட் புக் ஆகிருக்கு, இவ்வளோ வந்திருக்கு, இத்தனை டாலர், இவ்வளோ ஷேரு, இவ்வளோ லாபம், இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ லாஸ், எல்லாமே அதில் வந்துடுது. இல்லை, இந்த சமூக வலைத்தளம்னு சொல்லக்கூடிய விக்கிபீடியா பேஜுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ தான் கலெக்ட் ஆகிருக்கும், ஆனால் அவங்க போட்டிருக்க கலெக்ஷனுக்கும் அந்த படத்தோட டீட்டெயிலுக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது. இதில் யார் அப்டேட் பண்ணுறாங்க? இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இது ஒரு தவறான முன்னோட்டமாக போயிடாதா சார்? எனக்கு கூட கொஞ்சம் புரியல. இப்போ ஜவான் வந்து 1000 கோடி ரூபா கலெக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பிரபாஸ் படம் ஒன்று வந்துச்சு கல்கி, அது 1000 கோடி ரூபா கலெக்ஷன், 1000 கோடி ரூபா கிளப்பில் இணைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது ஆக்சுவலாக புரியலை. யாராவது ஒருத்தர் அதுக்கு பிரேக்கப் கொடுக்கணும். அந்த பிரேக்கப் கொடுக்கக்கூடிய தகுதி, அந்த பிரேக்கப் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரம், விவரம் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் எந்த ப்ரொடியூசராவது அதை கொடுக்குறாங்களா? சரி, அதே மாதிரி இன்னொரு கேள்வி நான் ரொம்ப நாளாக சோஷியல் மீடியாவில் வச்சுட்ருக்கேன். அந்த தயாரிப்பாளர் அஃபிஷியலாக அவரோட ட்விட்டரில் போட்டு விட்டுறாரு 3 நாளைக்கு இவ்வளோ வசூல், 4 நாளைக்கு இவ்வளோ வசூல்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வருஷம் மார்ச் 31 முடிஞ்ச கணக்கில் இந்த தயாரிப்பாளரோடு தான் எடுத்து நீங்கள் டேலி பண்ணி பாருங்கள். அவர் ஒரு 4 நாள் கழித்து ட்விட்டரில் போட்ட நம்பருக்கும் அவர் லாப நஷ்ட கணக்கு கொடுத்ததுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா சார்? அப்போ இதை தனதராஜா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் நான். சரி, இப்போ நீங்கள் தவறான இந்த மாதிரி முன்னுதாரணம் கொடுக்கும்போது இதை வந்து சினிமா துறையினர் வந்து எதுவுமே பார்க்க மாட்டிங்களா? இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து திருப்பூர் அண்ணன் கூட சொல்லியிருந்தார், இவங்க இஷ்டத்துக்கு போஸ்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, விண்ணை தாண்டிய வெற்றி, இமாலய வெற்றி, செவ்வாய் கிரகத்தில் வெற்றின்ற மாதிரி போஸ்ட் அடிப்பாங்க. உள்ளே உட்காந்துருக்கணும் தான் தெரியும் என்ன கஷ்டம், இந்த படம் என்ன பண்ணியிருக்குன்றது. இப்போ நம்ம சத்யஜோதி தியாகராஜன் சார் தலைவராக இருக்கக்கூடிய ஃபிக்கி என்னமோ ஒரு அமைப்புன்னு நினைக்கிறேன், ஒரு நிகழ்ச்சி கூட ஐடிசியில் ஒரு 3 மாதம் முடி நடத்தினாங்க. அதில் என்னையும் அழைச்சிருந்தாங்க. எனக்கு பன்னீர்செல்வம் சார் அந்த இன்விடேஷன்லாம் கொடுத்து என்னை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ மேடையில் பன்னீர்செல்வம் சாருடைய சன்னு, ஒரு ஆந்திராலேருந்து ஒரு தியேட்டர் மகேஷ் பாபுடைய பார்ட்னர், ஒரு கர்நாடகாலேருந்து ஒருத்தர், கேரளாலேருந்து ஒருத்தர், எல்லாருமே பேசும்போது அப்போ சுப்பிரமணிய சார் ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் எதுக்கு சார் 4வது நாளே வந்து வெற்றி விழா கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருந்தேன், கருடன் வெற்றி விழா. அன்றைக்கி நான் மேடையில் பேசலை, ஆனால் என்னுடைய உண்மையான கருத்தை நான் இப்போ சொல்கிறேன். உண்மையான வெற்றி விழா உண்மையாகவே 4 வாரம் ஓடி, அதுக்கப்புறம் சில இடங்களில் 50வது நாள் அந்த படம் டச் பண்ணியிருக்கு. 25 நாள் ஓடின தியேட்டருக்கு மட்டும்தான் அவங்க அந்த ஷீல்டே கொடுத்தாங்க. அது வந்து உண்மையான வெற்றி விழா. இப்போ நம்ம ஐஸ்வரி சார் வந்து பிடி சார்னு ஒரு படம் எடுத்தார். அந்த பிடி சார் படத்துக்கு 4வது நாளே சக்ஸஸ் மீட்டு. அது எங்கே சக்ஸஸ் ஆச்சு, என்ன சக்ஸஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. அது யாரை திருப்திப்படுத்துறதுக்காக, எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் சொல்கிற ஒரு உதாரணம் ஒரு பிடி சார் தான் சொல்கிறேன். அதே மாதிரி என்னால் வந்து ஒரு 500 உதாரணம் சொல்ல முடியும். அதே தான் அன்றைக்கி அவர் திருப்பூர் சுப்பிரமணிய சார் ரொம்ப அழகாக அந்த மீட்டிங்லேயே ஓப்பன் இதில் கேட்டார்,
நீங்கள் ஏன் சார் 3வது நாளே 4வது நாளே வெற்றி விழா கொண்டாடுறீங்கன்னு அவர் கேட்டார். சார் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 80s கொடி கட்டி பறந்த ஹீரோக்கள் எல்லாம் கம்பேக் கொடுத்தாங்க. ராமராஜன் அவர்கள் சாமானியன்ற படத்தில் கம்பேக் கொடுக்கல. அவர் ஒரு படம் நடிச்சார், அவ்வளோதான் ஒழியோ அது கம்பேக் இல்லை. மைக் மோகன் அவர்கள் ஆறான்ற திரைப்படம், அதுவும் கம்பேக் இல்லை. அவர் திரும்ப நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் கம்பேக் அளவுக்குலாம் கலெக்ஷன் இல்லை. சாமானியன் கலெக்ஷன் இல்லை, அந்த ஹாராவும் கலெக்ஷன் இல்லை. அந்த அளவுக்கு இட்டு கொடுத்த நடிகர்கள் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் பீப்புள் ஏற்றுக்கலன்னு எடுத்துக்க முடியுமா? அப்படிதான் எடுத்துக்கணும். இல்லை, அவர்களோட பாடல்களை இப்போ ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் அந்த 2K சொல்ற கூட ரசிக்க தான் இருக்காங்க. ஏன் அவங்கள இன்னைக்கு முழுநில ஒரு ஹீரோவை ஏற்றுக்க முடியல அவங்களால? இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ரசிகர்கள் ஏற்றுக்கல, தட்ஸ் ஆல். சார், ஒரு அரவிந்த் சாமி ஹீரோவை பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் கால ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டார். ஒரு வில்லன் ரோலில் பவர்ஃபுல்லாக பண்ணணும், தனி ஒரு ரோலில் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கோணத்தில் இவங்களாம் நடிக்க வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றாங்களா? இப்போ நீங்கள் எப்படி ஆசைப்பட்றீங்க அந்த நடிகர்? அந்த கேள்விகளை அந்த சம்மந்தப்பட்ட நடிகர்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும், எங்ககிட்ட கேட்கக்கூடாது, என்கிட்ட கேட்கக்கூடாது. என்கிட்ட அதுக்குண்டான பதில் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ராமராஜன் இந்த மாதிரி ரோல் எடுத்து பண்ணி வரணும், ஒரு மைக் மோகன் இந்த மாதிரி ரோல் எடுத்து பண்ணி வரணும். இப்போ சமீபத்தில் சார் அது பெருசாக அந்த அளவுக்கு எடுக்காது சார். நீங்கள் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராமராஜன் அன்னைக்கு அவருக்கு இருந்த அந்த சாம், அந்த உடல் அமைப்பு இப்போ இல்லை. இப்போ மோகனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அந்த உருவ ஒற்றுமை அவருக்கு இருக்குது. அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய நடிகர்கள், இன்றைக்கி புதுசாக வர்ற ஆளுகளை பார்க்கும் பொழுது அந்த பழைய அவங்களுக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுக்க ரசிகர்கள் தயாராக இல்லையோன்னு என்னோடய அபிப்பிராயம் தப்பாக கூட இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் காதல் இளவரசன் டாப் ஸ்டார் பிரசாந்த்னு சொல்லுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில வருடங்களாக படமே இல்லாமல் கோட்டில் ஒரு செகண்ட் லீட் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய இன்னொரு படமான அந்தகனும் ரிலீஸ் ஆக போகுது. அவரும் இந்த கம்பேக் கொடுக்குறாரு. அதாவது இதன் மூலயமா ஒரு 2வது இன்னிங்ஸை தொடங்கிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? அதாவது அந்த அந்தகன் படத்தை பொறுத்தவரைக்கும் 2-3 விஷயம் நான் சொல்லணும். அந்த படம் ரொம்ப நல்ல படம். நானே படம் பார்த்ததுனால சொல்கிறேன். நான் ரொம்ப நல்ல படம். அதில் ஒரே ஒரு சீனில் நானுமே இருக்கேன் அந்த படத்தில். சிம்ரன் கூட ஒரு சீனில் நான் வர்றேன். அந்த படம் படம் ரொம்ப அருமையான படம். அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கே சொல்ல தெரியல. இப்போ ஆகஸ்ட் 15ன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி பிரசாந்தோட ஃபாதர் தியாகராஜன் சார் எனக்கு பேசும்போது சொன்னார். வேறு டேட்டு, ஏன்னா அன்றைக்கி தங்கலான் வருது, டிமாண்டி காலனி வருது, அந்த அருள்நிதி தம்பி படம். ஸோ 2 படத்தோடு போட்டி போடும்பொழுது இந்த படத்துக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு தியேட்டர் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நல்ல படம் ஒரு தவறான டேட்டில் ஒரு ராங் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் வீணாக போயிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் அவர் தள்ளி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த படம் வரும்பொழுது தான் அது வெற்றியாக என்னங்கிறது தெரியும். ஆனால் அந்த படம் ஆக்சுவலாக அந்த படம் ஒரு தடவை பார்க்க, ஏன்னா ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற படம் அது. அதனோட ரைட்ஸை வாங்கி தான் அவர் தியாகராஜன் சார் ரீமேக், அவரே ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அவரே. ஸோ அந்த படம் அது சரியான தேதியில் வந்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும். இல்லை சார், ஒருவேளை தங்கலான் திரைப்படம் அதே நேரத்தில் வரதுனால இவங்க ஒதுங்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? ஏன்னா அதைத்தானே சொன்னேன் முருகா. ஏன்னா இல்லை, இப்போ அதைத்தான் சொன்னேன். அதான் ஏன்னா இப்போ தங்கலான் படம் விக்ரம், பா ரஞ்சித், ஞானவேல் ராஜா ஒரு செட்டப்பு. இந்த பக்கம் டிமாண்டி காலனி, அருள்நிதி, ரெட் ஜெயிண்ட்டு, அஜய் ஞானமுத்து, அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர். அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் கோப்ராவா என்னமோன்னு நினைக்கிறேன், அதுவும் ரொம்ப சுமாராக போன படம். அதனால் இப்போ இந்தியன் 2K என்ன போன தடவை ஒரு இன்டர்வியூ ஒரு தம்பி ஒன்று கேட்டார், இதோட சங்கர் அவ்வளோதானே. அது ஒரு பைத்தியகாரத்தனமான கேள்வி. அதாவது சங்கர் ஒரு படம் வெற்றி அடைகிறார், ஒரு படம் தோல்வி அடைகிறார். அதனால் அவர் வெற்றினால் ஃபுல்லாகவே வெற்றின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம நெல்சனுக்கே 1 வெற்றி வந்தது, 1 தோல்வி வந்துச்சு. லோகேஷ் கனகராஜுக்கே 1 வெற்றி வந்துச்சு, 1 தோல்வி வந்துச்சு. இதெல்லாம் வியாபாரத்தில் சகஜமான ஒரு விஷயம் தான். இல்லை சார், எதுக்கு இந்த கேள்வியை கேட்க முற்படுறேன்னா, சியான் விக்ரம் அவர்கள் உங்களுக்கே தெரியும், அவர் திரு தியாகராஜன் அவர்களுடைய உறவினர். அதனால் நம்ம ஏன் குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த டேட்டு வேண்டான்னு ஒதுங்கி போகிறாரான்னு யோசிக்கிறேன் சார் நான். எனக்கு அது சரியான விளக்கம் தெரியல. ஏன்னா தியாகராஜன் சார் என்னுடைய மிக 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 நெருங்கிய நண்பர். அவர் அந்த படத்தில் ஒரு மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கார். அதுக்கு ஒருத்தான படமும் கூட அது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது அது ஒரு நல்ல டேட்டில் தனியாக கொஞ்சம் சோலோவாக ரிலீஸ் பண்ணி ஒரு வெற்றியை அடையணும்னு நினைக்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சார், இப்போ ஆகஸ்ட் 15 ஒரு 2 வாரம் கழித்து கோட் திரைப்படம் வருது. இப்போ செப்டம்பர் 5 பிரசாந்த் அவர்கள் நடித்திருக்காரு. ஒருவேளை அந்த படம் வெற்றி அடைந்த பிறகு அந்த ரிலீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல சார் அவருக்கு? இப்போ ஏன்னா இந்த படம் வெற்றி, இந்த யோசனை நல்ல யோசனை. இதை நான் கண்டிப்பாக நாளை காலையில் ஃபோன் பண்ணி தியாகராஜன் சார்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு நண்பர் முருகன் ஒருத்தர் சொன்னார், இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அவர்கிட்ட சொல்கிறேன் நான். உங்களுக்கே தெரியும், அருண் விஜய் அவர்கள் எத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு இருந்தாருன்னு தெரியும். என்ன இருந்தால் படத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அவருடைய ரேஞ்ச் என்ன எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்
திரு பிரசாந்த் அவர்களுக்கும் என்னை அறிந்தால் முன்னாடி வந்துச்சா, மலை முன்னாடி வந்துச்சா? இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. அந்த தம்பி 3 ரூபா, அப்புறம் 5 ரூபா, இப்போ அவரே ஒரு 8 ரூபா 10 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தயாரிப்பாளர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம், எங்களுடைய விஷயம் இல்லை. இல்லை அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு கம்பேக் வந்து இந்த கோட் திரைப்படத்துக்கு பிறகு அந்த இல்லை அது தவறான ஒப்பீடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டேன்னா, இவர் அருண் விஜய்லாம் இப்போ வந்து வெற்றிங்கிறதுக்கெல்லாம் வராரு. இவர் வந்து ஒரு வெற்றி கோட்டை தாண்டின ஒரு தம்பி. ஜீன்ஸ் படம் நானே ஒரு 10 தாடி தேட்டரில் பார்த்துருக்குறேன். ஜோடின்னு ஒரு படம், கண்ணெதிரே தோன்றினாலும் ஒரு படம். ஸோ அவ்வளோ பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்த தம்பி தான் அந்த தம்பி. அதுக்கப்புறம் அவருடைய கால சூழ்நிலைகள் சரியான கண்டென்ட் அமையாதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கல. பட் ஒரு மிகப்பெரிய வெற்றி நாயகன் தான் அந்த தம்பியும். இன்றைக்கி இல்லை, அவ்வளோதான் விஷயம். சார் நீங்கள் சொல்கிறது இப்போ வந்து எனக்கே தெரியும் சார். இன்னும் சொல்ல போனால் கண்ணீரை தோன்றினால், பார்த்தேன் தேசம், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் மிக பிரம்மாண்ட முறையில் ஹிட் அடித்த படங்கள். ஆனால் அப்படி இருந்த நடிகர் வந்து ஒரு ஃபேன் பேஸை தக்க வைக்காமல் இருந்தது தான் காரணமா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீ அவர்கிட்ட தான் இல்லை சார். இப்போ திரு அஜித் அவர்கள்ட்டும் திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும், அஜித்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு தவறான ஒரு இதில் இருக்கீங்க. தன்னுடைய ஒரு புகழ் உச்சத்தில் இருக்கும்போது தன்னுடைய ரசிகர் மன்றம் வேண்டான்னு கலைச்ச ஒரு மனிதன் அஜித். இல்லை சார், அப்பேற்பட்ட நடிகர்கள் கூட நடுவில் நிறைய சரிவை சந்தித்தவங்க. இப்போ அதுதான் திரும்ப சொல்கிறேன். ஒரு சங்கர் படம் ஜெயிக்கிறதுனால அவர் பெரிய வெற்றி நாயகன் என்னால் ஒத்துக்கிற முடியாது. அதே ஒரு சங்கர் ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டதுனால இதோட சங்கர் பாய்ஸில் சங்கர் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தோல்வியா? ஆனந்த விகடன் புக்கில் அந்த பாய்ஸ் அப்படின்னு மேலே போட்டு சீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. வேறு எதுவுமே போடலை, அந்த படத்துக்கு விமர்சனமே எழுதலை. தெரியுமா உனக்கு? அப்புறம் என்ன? அதே சங்கர் சார் வந்து இந்தியன் ஃபஸ்ட்டு பார்ட் கொடுக்கலையா, முதல்வன் கொடுக்கலையா? அதெல்லாம் இல்லை. அதாவது அந்த நேரத்தில் அமையக்கூடிய ஒரு கதை, அந்த ஒரு சூழ்நிலை, அதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை சார், இப்போது ஒரு டைமில் நான் எனக்கே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அஜித் விஜய்க்குலாம் வந்து முன்னாடி இருந்தவங்க மார்க்கெட்டில் படம் ஓடுறது யாருன்னா பிரசாந்த் பிரபுதேவ் அவர்கள் தான். அந்த டைமில் வந்து செம்ம ஸ்பீக்கில் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மின்சார கனவு, ஒரு நினைவிருக்கும், ஒரு ஏழை சிரிப்பில் அள்ளித்தா வந்து கண்டினியூவாக அட்லீஸ்ட் ஒரு அபோவ் ஆவரேஜ் படங்களாச்சும் கொடுத்துருந்தவங்க அந்த டைமில். ஆனால் வந்து இவங்க 2 பேருமே தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்காதனால தான் காரணமாக இருக்க முடியுமா? ஏன்னா இப்போ அஜித் விஜய் எனக்கு அது தெரியலன்னு சொல்கிறேன். திரும்ப நீ அதை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அது அன்னைக்கு அந்த படங்கள் அந்த நடிகர்களை ரசிகர்கள் ரசித்தாங்க. இன்றைக்கி அந்த ரசனை ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கு இங்கே வந்து ஓடிடியில் வந்து ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6 வாரங்கள் கழித்து இல்லை 8 வாரங்கள் கழித்து தான் ஓடிடி தளத்தில் படங்களை வெளியிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரு தயாரிப்பாளரோட திரைப்படம் பட வெளியான மறுவாரமே ஓடிடியில் வந்துருச்சு. பேரை கூட நான் சொல்கிறேன், ஸ்டூடியோவின் தயாரிப்பில் வந்து ரிபல்ன்ற ஒரு திரைப்படம். இப்போ வந்து அதுக்காக வந்து ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பீங்களா? அவரோட தயாரிப்பில் வர அடுத்த படங்களுக்கு ஏதாச்சும் அது நடவடிக்கை எதாவது எடுக்கப்படுமா? ஏன் வந்து ஒரு வாரத்திலே நீங்கள் ஓடிடியில் விட்டீங்க அப்படின்றதுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? திரையரங்க உரிமை அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. சுப்பிரமணியம் சார், பன்னீர்செல்வம் சார் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுகள் எடுப்பாங்க. அது அந்த முடிவுகள் வரும்போது உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். எதுக்காக இந்த கேள்வியை கேட்க முற்படுறோன்னா, இப்போ டிமாண்டி கண்ணில் கூட அஃபிஷியலாக போஸ்டர் சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் 5, அந்த கண்ணும் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த தங்கலான் திரைப்படத்துக்கு நாங்கள் இன்னும் அஃபிஷியலாக அந்த டேட்டை மட்டும் சொல்லாமல் இருக்காங்க. எல்லோரும் வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து ஆகஸ்ட் 15 வெளியிடுன்ற மாதிரி இன்னும் போஸ்டர் வரல. எந்த விதமான ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆகலை. அதனால தான் இந்த கேள்வியை கேட்க முற்படுறோம். ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆகலை, அங்கே அஃபிஷியலாகவும் டிக்ளேர் பண்ணல. ஆகஸ்ட் 15 வந்தால் நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா? சார் நாங்கள் வேணாம்னு சொல்ல மாட்டோம் சார். அப்புறம் இந்த இஷ்யூனால தான் ஒருவேளை டேட் சொல்லாமல் இருக்காங்களான்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இல்லை, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த படம் திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 15 வருது. இவ்வளோ நேரம் அழகாக பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நாம் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி முருகா. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.